بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலை பற்றி அறிந்து வருகிறோம். அதில் கடந்த வாரம் நம்ம என்ன அறிந்திருக்கிறோம் என்று கேட்டால், ஹதீஸுடைய நூல்கள் இருக்குல்ல, தனித்தனி நூல்களாக இருந்தாலும் அந்த நூல்கள் எந்த முறையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து அதுக்கு வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையுடைய அர்த்தம் என்ன, அந்த மாதிரியான நூல்கள் என்ன என்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் சில நூல்கள் சில வகைகள் பிரதானமான ஹதீஸுகள், கஷ்டப்பட்டு தொகுக்கிறாங்கல்ல, அவங்க தொகுத்த ஹதீஸுகள்ங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. சில வகைகள் அந்த நூல்களை மையமாக வைத்து 2 நூல்களை கம்பேர் பண்ணி எழுதக்கூடிய வகைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வகைகளும் இருக்கிறது. அல்லது ஹதீஸ் என்று சனது இல்லாமல் எழுதின விஷயங்களை தேடி எடுத்து எதுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆய்வு செஞ்சு எழுதக்கூடிய வகைகளும் இருக்கிறது. இப்படி ஹதீஸ் வகைகள் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வகையில் உள்ளது தான் அஜிஸா. அஜிஸா என்றது ஒரு வகை. அதனுடைய ஒருமை ஜுசு என்று சொல்வார்கள். ஜீம் ஜே ஹம்சா, ஜுசு உன். ஜுசு உண்டா என்ன? நம்ம குர்ஆனில் ஜுசு உண்டு சொல்லி ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாது பிந்தி உண்டாக்குனது 30 ஜுசு என்று நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் குர்ஆனை. அது 30 பாகங்கள்னு அர்த்தத்தை வழங்கி வச்சுருக்கிறோம். ஹதீஸ் கலையில் ஜுசுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அதாவது குட்டி தலைப்புகளில் ஒரே ஒரு தலைப்பின் கீழே தொகுக்கப்படுற ஹதீஸுகள். அதாவது ஹதீஸுகள் ஒரு பல நூல்கள்னால் பல தலைப்புகள் கொண்டதாக தானே இருக்கேன். அதில் என்ன செய்வோம்னு கேட்டால், ஒரு கட்டுரை எழுதும் போது ஒரு சின்ன தலைப்பில் போட்டு எழுதுவோம்ல, அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, உதாரணமாக புகாரி எழுதுகிறார், ஒரு ஹதீஸ் நூல் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? ரஃபுல் யதைன், கைகளை உயர்த்துதல். இவ்வளோதான் அந்த தலைப்பு, புத்தகத்துக்கு பேர். அதில் என்ன செய்வார்னு கேட்டால், தொழுகையில் கையை உயர்த்துறது சம்பந்தமான ஹதீஸுகளை மட்டும் எடுத்து கொண்டாந்து போட்டிருப்பார். அதுக்கு பேர் ஜுசு. அந்த கித்தாபுக்கு பேர் என்னது? ஜுசு. ஏன்னு கேட்டால், சும்மா சில பக்கங்களை கொண்டதாக இருக்கும். கையை உயர்த்துதல் என்பதற்கு எத்தனை ஹதீஸ் இருக்கும்? அந்த ஹதீஸுகளை தான் அதில் போட்டிருப்பார். இதே மாதிரி இஹ்லாஸு, தக்வா, சபுரு, இந்த மாதிரியான தலைப்புகள்லாம் என்ன செய்யலாம், நூல்களை கல்வியை தேடுதல், அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தலாக்கு, ஒவ்வொரு தலைப்பில் தலாக்கை பற்றி உள்ள ஹதீஸுகள், குலாவை பற்றி உள்ள ஹதீஸுகள், ஜீவனாம்சத்தை பற்றி உள்ள ஹதீஸுகள் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி தலைப்பில் உள்ள ஹதீஸுகளை என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. இப்படி எழுதக்கூடிய நூல்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால், சில 10 ஹதீஸுகள் உள்ளதாக கூட இருக்கும். அது ஒரு கட்டுரை அவ்வளவுதான். சில ஹதீஸு நூல்கள் 20 ஹதீஸ் உள்ளதாக இருக்கும், இஸ்ரீநாத்துன்னு சொல்லுவாங்க. சில ஹதீஸுகள் 30 ஹதீஸ் உள்ளதாக இருக்கும். சில ஹதீஸ் 40 உள்ளதாக இருக்கும், 80 இருக்கும், கடைசியில் 100க்குள்ளே தான் இருக்கும். இந்த மாதிரி உள்ள எழுதுறதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஜுசு என்கிற பேர். இந்த ஜுசுங்கிற பேரில் ஏராளமான நூல்கள் இருக்குது. தனித்தனி தலைப்புகளில் உள்ள ஹதீஸை சனதோட அறிவிப்பாளர் வரிசையோடு தொகுத்து அவங்க எழுதுறது இல்லைங்கதா. வேறு ஒரு நூல்கள்லேருந்து காப்பி அடித்து எழுதக்கூடாது. இவரே சனது, எனக்கு ஆசிரியர் சொன்னார், எனக்கு ஆசிரியர் சொன்னார்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி எழுதப்பட்ட நூல்களாக இருந்தால் அதான் ஜுசு. நம்ம இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு ஒரு தலைப்பில் உள்ள அதிசயம்லாம் அந்த கிதாப் இந்த தேடி எடுத்தோம்னு சொன்னால், இது நம்ம களவாண்டு வைக்கிறது, காப்பி பண்ணுறது, காப்பி பேஸ்ட்டு உள்ளது ஜுசு கிடையாது. ஜுசுன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் தொகுக்கப்படுற காலங்களில் குட்டி குட்டி தலைப்புகளுக்குள்ள அதிசயாக தேடி மக்களுக்கு எளிதாக ஒரு பயன்படணும் என்பதற்காக வேண்டி செஞ்ச ஒரு துண்டு தான். இதுக்கு பேர் அஜிஸா, ஜுசுக்கள் என்று சொல்வார்கள். இது போக சில ஹதீஸுகள் இருக்கிறது. அதுகள்லாம் நம்ம ஹதீஸ் நூல்கள் என்கிற வகையில் நம்ம அதில் வராது. இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவையெல்லாம் ஹதீஸ் நூல்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு, அறியப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், மிஷ்காத்தில் இருக்குன்னு பயான் பண்ணும்போது சொல்லுவாங்க. மிஷ்காத்துங்கிற ஒரு ஹதீஸ் கிதாபா இல்லை. மிஷ்காத்துங்கிற பிற்காலத்தில் வந்த ஒரு ஆள் என்ன செய்வார், அவர் புகாரில் உள்ளது, முஸ்லீமில் உள்ளது, திருமதியில் உள்ளது, பல நூல்கள்லேருந்து எடுத்து கொண்டாந்து என்ன செய்வார், அது ஒரு நூலில் போட்டிருப்பார். இது புகாரில் உள்ளது, முஸ்லீமில் உள்ளதுன்னு. அதுக்கு புகாரியை பார்த்துட்டு போயிடலாம். அது புகாரில் உள்ளதுன்னா புகாரியை தான் நீங்கள் ஆதாரமாக காட்டணுமே தவிர, மிஷ்காத்தில் உள்ளது ஆதாரமாக காட்ட முடியாது. மிஷ்காத்துங்கிறவர் அவர் ஏற்கனவே இருக்கிற நூல்லேருந்து எடுத்து காப்பி பண்ணுறவர். அதே மாதிரி ரியாலு சாலிஹின் நவவி எழுதுகிறாரு.
ரியாலு சாலிஹின் அவர் ஹதீஸ் தொகுப்பாளராக அது அவர் சனதோடு அறிவிக்கக்கூடிய ஆளான்னா கிடையாது. அவர் என்ன செய்வார், அவர் அந்த தலைப்பு வாரியாக உள்ள ஹதீஸை எடுத்துக்கிட்டு அந்த சனதையெல்லாம் நீக்கி விட்டுருவாங்க. சனதோடு பெருசாக போயிடும். அப்போ மிஸ்காத் எடுத்து கொண்டாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், திருமதியுடைய ஹதீஸை போட்டாங்கன்னா கடைசி சஹாபி பேரை மட்டும்தான் போடுவாங்க. இப்னு அப்பாஸின், இப்னு அப்பாஸ் சொன்னார்னு முடிச்சிருவாங்க. திருமதின்னு கீழே குறிப்பிட்டிருப்பாங்க. சனது என்ன தெரியாது. சனது வேணால் திருமதிக்கு தனி போய் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி எழுதப்பட்ட மிஸ்காத் இருக்குது, ரியாலு சாலிஹின் இருக்கிறது. அதே மாதிரி ஜாமிஉல் உசூல்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது, இப்னு அசீர் அவர் எழுதுனது இருக்கிறது. இவர் உதாரணமாக ஜாமியுல் ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் புகாரி, முஸ்லிமு, மொத்தா, அந்த அபுதாவுது, நசை, திருமதி, இந்த 3 நூல் ஆக இவ்வளோ நூல்களையும் ஒன்றா எடுத்துக்கொண்டு இதில் உள்ள ஹதீஸுகளை எல்லாம் தொகுக்கிறார். தொகுக்கும்போது சனதெல்லாம் காலி பண்ணிடுறார். சனது இல்லாமல் தொகுக்கிறார். அதே மாதிரி என்ன செய்வார்னா, அதில் ஒரு ரேரான அரிதான சொற்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி அர்த்தம் தெரிய வேண்டிய சொல் இருந்து அதுக்குடைய அர்த்தத்தையும் கீழே போட்டிருப்பார். அதே மாதிரி இப்போ திருமதியுடைய ஹதீஸ் எடுத்து போடும்போது திருமதி அதுக்கு கீழே நோட்ஸ் எழுதுவார்ல, அதையெல்லாம் கழித்து விட்டுருவார். அந்த ஹதீஸை மட்டும்தான் போடுவார். இப்படியான அடிப்படையில் இணைஞ்சிருக்காரு. ஜாமியுல் உசூல்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி கன்சுல் உம்மால்னு ஒரு நூல் இருக்கிறது. இந்த நூல் 93 கிதாபுகள்லேருந்து தொகுத்து எழுதியிருக்கிறார். எத்தனை கிதாபு? இவர் இந்தியாக்காரர் தான். இவர் 975 உள்ளவர். இவர் எழுதின நூல் கன்சுல் உம்மால். இது என்ன மாதிரி நூலாக இருக்கும்னு கேட்டால் 93 கிதாபை எடுத்து வச்சுக்கிட்டார். அதுலேருந்து இவர் தேவைப்படுற ஹதீஸெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்வார், அது எந்த நூலில் உள்ளதுங்கிறது குறிப்பிடுவார். சனது போட மாட்டார். அப்போ 93 நூல்களுடைய பெரும் தொகுப்பு இது கன்சுல் உம்மால்ங்கிறது. அதில் வச்சுக்கிட்டு ஒரு ஹதீஸ் சரியாக தவறானலாம் ஆய்வு செய்ய முடியாது. ஏன்னாட்டா இவர்கள்லாம் ரொம்ப பிற்காலத்தில் ஹதீஸ் நூல்களில் எடுத்து வைத்து கொண்டு அதில் உள்ள தேவையான ஹதீஸ்களை தொகுத்து ஒரு புக்காக ஆக்குறாங்க. இப்படியெல்லாம் எழுதப்பட்ட நூல்கள் என்ன செய்யுது, நிறைய கன்சுல் உம்மால்னு அது மாதிரியாக இருக்குது. அதே மாதிரி ஜாமிஉல் கபீர்னு சொல்லி சுயூத்தி இமாம் அவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி ஜாமிஉ சகீர்னு சொல்லி ஒரு நூல் அவரே எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரி நூல்கள்லாம் என்னன்னு கேட்டால், அது மாதிரி மக்காசிதுல் ஹசனா, இது மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. இதுகளெல்லாம் பல நூல்களுடைய தொகுப்புகளை எடுத்து வைத்து கொண்டு சனதெல்லாம் நீக்கி விட்டுட்டு தலைப்பு வாரியாக என்ன செய்கிறது, பல நூல்களுடைய செய்திகளை ஒரு நூலில் கொண்டு காட்டுறது. உதாரணமாக ஒரு ஹதீஸு, இப்போ உதாரணமாக இன்னமல்லாமல் பின்னியாத்துங்கிற ஹதீஸ் புகாரில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, திரும்ப நசையில் 6 கிதாபில் இருக்குன்னு வைங்களேன். 6 தடவை போட்டுட்ருக்க முடியாது. அந்த கிதாப் அந்த ஹதீஸை போட்டுவிட்டு புகாரி, முஸ்லீமு, அபுதா, திரும்ப நசைன்னு 6ஐயும் போட்டு விட்ருவாங்க. 6க்கு அந்த ஷார்ட்கட் சொல் இருக்குல்ல, எழுத்து, அதை போட்டு விட்ருவாங்க. அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறோம், இந்த ஹதீஸு புகாரில் இருக்குது, இத்தனை நூல்களில் இருக்குது அப்படின்ட்டு தான் விளங்குமே தவிர அதனுடைய தரம் விளங்காது. அது சனது சரியாங்கிறது இதில் இருந்து விளங்க முடியாது. நம்ம தான் தனியாக தேடி எடுக்கணும். இப்படியான நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சில நூல்களை தேடி எடுக்கிறதுக்காக வேண்டி அலிஃப்லேருந்து ஆரம்பித்து ஹதீஸுடைய ஆரம்பம் இருக்குல்ல, முதல் சொல்லு, அதை போட்டு அந்த வகையில் அலிஃப்லேருந்து ஆரம்பித்த ஹதீஸு, பேயில் ஆரம்பிக்கிற ஹதீஸு, தையில் ஆரம்பிக்கிற ஹதீஸுன்னு போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஹதீஸுடைய முதல் வார்த்தை நமக்கு தெரிஞ்சின்னு சொன்னால் அந்த எழுத்தில் போய் பார்த்து அந்த ஹதீஸை கண்டுபிடிச்சிடலாம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இண்டெக்ஸ் மாதிரி ஹெல்ப்புக்கு தான் என்ன செய்கிறாங்க, அந்த நூல்லாம் உதவும். இப்படி பல வகையான நூல்கள்லாம் இருக்கிறது. இதுகள் அந்த நூலுடைய ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ ஹதீஸ் நூல்கள்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்குறோம். நம்ம அறிஞ்சு வச்ச ஹதீஸ் நூல்கள் என்ன, ஒரு 10-15 ஹதீஸ் நூல்களை தான் நம்ம அடிக்கடி எடுத்து மக்கள்கிட்ட சொல்கிறோம். அவ்வளோதான் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஹதீஸ் நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஹதீஸ் நூல்கள் உலகத்தில் இருந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் அழிந்து விட்டன. ஹதீஸ் நூல்கள் அவ்வளவும் கிடைக்கல. அவ்வளோ நூல் இருக்குன்னு நமக்கு எதை வச்சு சொல்கிறோம்னு கேட்டால், இப்போ உதாரணமாக இப்னு ஹஜர் ஒரு கிதாப் எழுதுகிறான்னு வைங்க, அவர் ஒரு கிதாப்பை குறிப்பிடுவார், இந்த கிதாப்பில் இருக்குதுன்னு சொல்லி. அப்படி ஒரு கிதாப் உலகத்தில் நமக்கு கிடைக்காது. அவர் காலத்தில் கைப்பிரதி வச்சுருந்துருக்கிறார். அது பிறகு அழிஞ்சு போய் அது பிரிண்ட் பண்ணப்படாமல் யாருக்கும் காப்பி எடுக்காமல் போயிருக்கும். அப்படி பெரிய பின்னாடி வந்த அறிஞர்கள், அதாவது 500க்கு மேலே வந்த அறிஞர்கள் பல ஹதீஸ் நூல்களுடைய பேர்களை தங்களுடைய கித்தாப்பில் குறிப்பிடுறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் காலத்தில் வச்சுருந்துருக்கிறார், அதை பார்த்துருக்கிறார், அதிலிருந்து இந்த ஹதீஸை எடுத்து சொல்கிறார். ஆனால் அந்த கித்தாப்பை பிரிண்ட் ஆகலை. அதனால் எதெல்லாம் பிரிண்ட் ஆகி மக்களுக்கு வந்திருக்குதோ அந்த மாதிரி சில ஹதீஸ்களை மாத்திரம் ஒரு பட்டியலுக்காக வேண்டி உங்களுக்கு எடுத்து காட்டுறோம்.
எதன் அடிப்படையில் எடுத்து காட்டுறோம்னு கேட்டால், எழுதப்பட்ட ஆண்டு வரிசை பிரகாரம், முதல்ல எழுதப்பட்ட நூல், ரெண்டாவது எழுதப்பட்ட நூலுங்கிற அந்த வரிசை பிரகாரம் இந்த இப்படிலாம் ஹதீஸ் நூல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணவங்களாம் தேவை கிடையாது. இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கூட நான் உங்களை அனுப்பி வச்சுக்கிறோம். தேவைப்பட்டால் எடுத்து பார்த்துக்கிறது தான். எனக்கு இதெல்லாம் மனப்பாடமாக எனக்கு தெரியாது, வழங்குதா? நானும் பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அறிஞ்சு வச்சுக்கிறணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹதீஸ்ன்னு எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால், ஃபலாயிலு மக்கா, மக்காவின் சிறப்புகள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் நூல் தான் முதல் எழுதப்படுது. மக்காவட்டி சிறப்பை பற்றி உள்ள ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸையா தொகுத்து ஒருத்தர் எழுதுகிறாரு. அவர் யார் எழுதுகிறாருன்னு கேட்டால், ஹசனுல் பசரின்னு எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, அவருடைய பேர் வந்து ஹசன் இப்னு யசாருடைய மகன் ஹசன். அவர் பசராவில் இருந்ததுனால ஹசனுல் பசரி, பசராவை சேர்ந்த ஹசன் என்று சொல்வார்கள். இவர் எந்த காலத்தில் உள்ளவர்னா 110 உள்ளவர், ஹிஜ்ரி 110 வந்து இறந்தவர். அப்போ 110 உள்ளவருடைய எழுதின ஒரு கிதாபுக்கு பேர் என்ன? ஃபலாயிலு மக்கா. இதுதான் ஹதீஸ் நூல்னு சொல்லி ஃபஸ்ட்டு உலகத்துக்கு எழுதப்பட்டது. இது கிடைக்கிறது. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு நெட்டில் கிடைக்கும். அப்படி சாஃப்ட்வேர்கள் போட்டிருக்காங்கல்ல, அதுகளெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது எடுத்துக்கிட்ட நூல்னு சொன்னால் அல் ஜாமியு லி மஅமர் இப்னு ராஷித். மஅமர் இப்னு ராஷித் அவர்கள் எழுதிய ஜாமியங்கிற ஒரு நூல். இது நம்ம அந்த அலி ரலியல்லாஹு வரலாறு சொல்லும்போது கூட இந்த நூலில் தான் இப்னு அப்பாஸ் போய் கண்டிப்பாரெலாம் சொல்லியிருக்கோம்ல, இதை தான் நம்ம எடுத்துக்காட்டணும். ரொம்ப ரொம்ப பழமையான நூல், ரெண்டாவதாக எழுதப்பட்ட நூல்னு இதை சொல்லலாம். ஹிஜ்ரி 150. இதில் 1-2 விடுபட்ட நூல்கள் இருந்தால் வந்து சேர்ந்துக்கிறோம். இதை விட 1-2 முந்தியும் இருக்கலாம். நம்ம கிடைச்ச திரட்டின தகவல் தான் இது. அப்போ அல் ஜாமியுலி மஅமர் இப்னு ராஷித், மஅமர் இப்னு ராஷிதுங்கிறவர் வந்து ஒரு ஜாமியங்கிற நூல் எழுதுகிறாரு. அது வந்து 151 ஹிஜ்ரியில் எழுதப்பட்டது. அது இப்போ கிடைக்கிறது, இப்போ இருக்கிறது. பிரிண்டரில் கிடைக்குதான்னு எனக்கு தெரியலை, சாஃப்ட்வேரில் கிடைக்கிறது. அதே மாதிரி முஸ்னதுர் ரபி என்பவர் எழுதின ஒரு முஸ்னதுங்கிற கிதாப், இவர் வந்து 170 உள்ளவர். இதுவும் நூலாக மக்களுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி இப்னு அபி திஅப் எழுதின முவத்தா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, முவத்தாங்கிற பேரில் பலர் எழுதியிருக்கிறாங்கன்னு. அதில் இப்னு அபி திஅப்ங்கிறவர் 158 எழுதுகிறார். இது 4வது கிதாப், 4வது ஹதீஸ் வரிசை. இப்படி எடுத்தால் 4வது நூல் என்று சொல்லலாம். இதுக்கு இடையில் சிலது விட்டுருக்கலாம், சிலது கிடைக்காமல் இருக்கலாம். அதை யாபத்தில் வச்சுக்கிறோங்க. முடிந்த முடிவு கிடையாது, கிடைச்ச வரைக்கும் உள்ள தகவல். மொத்தாங்கிறது வந்து இப்னு அபி திஅப் எழுதுனது 158 உள்ளவர் இவர். அதே மாதிரி மொத்தாங்கிறது மாலிக் இமாம் எழுதுகிறாங்க. இவங்க வந்து 179 உள்ள ஆள். அப்போ 179 இந்த நூல் வந்து ஹதீஸுக்கு எழுதின முதல் நூல் என்று அதிகமாக மக்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 4 நூல் எழுதப்பட்டிருக்கிறது, சரியா? அடுத்ததாக வந்து இப்னுல் முபாரக், அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லுவாங்க இல்லை, அவர் வந்து கிதாபு ஜுஹுதுன்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஜுசு வகையில் சேரும். ஜுஹுதுன்னா உலகப்பற்று இல்லாமல் இருக்கிறது, உலகத்தின் மீது பேராசை இல்லாமல் வாழ்வதுங்கிற அந்த குட்டி தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் கிதாபு ஜுஹுது என்பது. இது இப்னுல் முபாரக் எழுதினது. இவர் 181 உள்ளவர். 7வது சொன்னீங்கன்னா கிதாபுல் ஜிஹாதுங்கிறத பற்றி அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய நன்மை என்ன, அது பற்றி என்னென்ன ஹதீஸுகள் இருக்குதோ அதையெல்லாம் தொகுத்து இப்னுல் முபாரக் தான், அதே இப்னுல் முபாரக் தான் எழுதியிருக்கிறாரு. இது வந்து இவர் 181 உள்ளவர். அதே மாதிரி வந்து மொத்தாங்கிற பேரில் வந்து ஷாஃபி இமாமுடைய ஆசிரியர் ஒரு நூல் எழுதினான்னு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம்ல, அவர் 184 உள்ளவர். இது வந்து 8வதாக எழுதப்பட்ட ஒரு நூலாக தெரிகிறது. அதே மாதிரி வந்து முகமது இப்னுல் ஹசன் ஹனஃபி மதகுடைய முக்கியமான ஒரு அறிஞர், அபு ஹனீஃபாவுடைய 3வது இடத்துல உள்ளவர் இவர், மபுசூத்து. இந்த மபுசூத்துங்கிற கிதாபு வந்து 189 எழுதப்பட்ட ஒரு நூல். அதே மாதிரி வந்து துவாங்கிற கிதாபு துவாங்கிற பேரில் ஒரு கிதாப் எழுதுகிறாங்க. இது வந்து அபு அப்துல் ரஹ்மான் முகமது பின் ஃபுலைல் 195 அவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அல் கத்ருன்னா விதியை பற்றின நூல், எல்லாம் ஜுசு வகையில் சேரும், பெரிய நூலில் வராது. அப்போ கதிருங்கிற தலைப்பில் அப்துல்லா இப்னு வஹப் இப்னு முஸ்லிம் எழுதின நூல் இருக்குது, 197 உள்ளவர் இவர். அதே மாதிரி மொத்தாங்கிற பேரில் அப்துல்லா இப்னு வஹப் 198 உள்ளவர், அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து ஷாஃபி இமாம் 204 ஒரு கிதாப் எழுதுகிறாங்க. அதுக்கு பேர் முஸ்னதுர் ஷாஃபி. பெரிய அளவுலாம் இருக்காது, சின்ன நம்பரில் உள்ள ஹதீஸ் தான் அதில் இருக்கும். முஸ்னதுர் ஷாஃபின்னு இருக்கிறது. அது ஷாஃபி இமாம்னு நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம்ல,
அவர் 204 மூத்தா போனவர். அவர் எழுதின கித்தாபு முஸ்னது ஷாஃபி, அது இப்போ நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி முஸ்னது தயாலிசிங்கிற பேரில் ஒரு முஸ்னது இருக்கிறது. இவர் சுலைமான் இப்னு தாவூத் தயாலிசிங்கிறவர் எழுதினார். இவரும் ஷாஃபி இமாமுடைய அதே காலத்தில் மூத்தா போன ஒரு ஆள். இது ஒரு 14வது கித்தாபாக வருகிறது. அதே மாதிரி மோஜம் அபு யாலா மூஸ்லி எழுதின கித்தாப் இருக்கிறது. அது 15வது நூலாக இருக்கிறது. ஒரு 207 உள்ளவர் அபு யாலாவலாம். முஸ்னது ரவையானின்னு ஒரு நூல் இருக்கிறது. இவரும் 207 உள்ளவர் தான். இது முஸ்னது வகையை சேர்ந்தது. அதே மாதிரி முசன்னஃப் அப்துல் ரஸாக், முசன்னஃப்னு ஒரு வகை இருக்குன்னு சொன்னோம்ல, அது அப்துல் ரஸாக் எழுதின முசன்னஃப் இருக்கிறது. இவர் 211 உள்ளவர். அந்த ஆர்டர் படி தான் வருஷத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வருஷப்படி தான், வருஷத்தின் அடிப்படையில் நான் வகைப்படுத்தியிருக்கிறேன். அதில் உள்ளவர். அது மாதிரி சீரத்து நபவியான் ரசூல்லாவுடைய வரலாறு இப்னு ஹிஷாம் எழுதியிருக்கிறாரு. அதுவும் சன்னதோட ஹதீஸுகளை கொண்டு வருவார். நிறைய தவறான ஹதீஸ்லாம் இருக்கும், தனி விஷயம். ஆனால் அதில் இது 213 உள்ளவர். அது ஒரு ஹதீஸு. அது முஸ்னதுல் ஹுமைதி, அப்துல்லா இப்னு ஜுபைர் அல் ஹுமைதிங்கிற எழுதின நூல் 19வது நூலாக வருகிறது. இவர் 219 உள்ளவர். அதே மாதிரி நவாதிரல் உசூல் என்பது நூலை ஹக்கீமு திருமதி, வேறு திருமதி இவர் ஹக்கீமு திருமதி என்பவர் எழுதியிருக்கிறாரு. இது 20வது நூலாக வருது. இவர் 320 உள்ளவர். அதே மாதிரி சுனனு சயீத் இப்னு மன்சூர், சுனனு சயீத் இப்னு, இவர் சுனன் வகை நூல் எழுதியிருக்கிறாரு. இவர் 227 உள்ளவர். அதே மாதிரி தபக்காத்துல் குபுரா என்று இப்னு சாது, முகமது இப்னு சாது எழுதின கிதாப் இருக்கிறது. இது வரலாறு, பெரும்பாலும் வரலாறுகள் பூரா எழுதப்பட்ட ஒரு நூல். இவர் சனதுகளோட எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த தாரிகள் குலஃபாவுடைய வரலாறுலாம் இவர் நூல்லேருந்து எடுக்கலாம் சனதோட. இது 230 உள்ள ஒரு ஆள் இவர். அதே மாதிரி முஸ்னது இப்னுல் ஜஅதுங்கிற அவர் எழுதின நூல் இருக்கிறது. இவர் 230. இப்போ நான் சொன்ன இந்த நூல்கள் எல்லாம் சாஃப்ட்வேர் வடிவில் உங்களுக்கு நினச்சா நீங்கள் வாங்கி கிடைக்கும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரியா? ஷாமிலாவில் போனால் இவ்வளோ நூலுமே இருக்கிறது. அதே மாதிரி முசன்னஃப் இப்னு அபி ஷைபா, இந்த நூலை எழுதினவர் யாருன்னா இப்னு அபி ஷைபா எழுதுகிறாரு. அவர் 235 உள்ளவர். இது 24வது நூலாக வருகிறது. 25வது நூலாக வர்றது முஸ்னது இஸ்ஹாக் இப்னு ராகவைஹி அவர்களுடைய முஸ்னது. இவர் 238 உள்ளவர். இதுவும் எழுதப்பட்ட ஒரு நூல். அதே மாதிரி தபக்காத்தில் இப்னு ஹையாத், அந்த ஹலீஃபா பின் ஹையாத் என்பவர் எழுதின ஒரு நூல். இது 240 உள்ள ஒரு நூல். அதுக்கடுத்து அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இருக்காங்க இல்லையா, அவர் எழுதின முஸ்னது அஹ்மத், அந்த நூல் 241 எழுதப்படுது. அதே அஹ்மது பின் ஹம்பல் அல் வர பேணுதல், இதெல்லாம் ஜுஸு மாதிரி உள்ளது, அது எழுதியிருக்கிறாரு. அவர் 241. அது ஜுஹுது, உலகப்பற்று இல்லாமல் வாழுதல்ன்ற தலைப்பில் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதே அஹ்மது பின் ஹம்பல். அதே மாதிரி ஜுஹுது என்கிற தலைப்பில் ஹன்னாதுங்கிற ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறாரு. இவர் 243 உள்ளவர். இதெல்லாம் ஜுஸு வகையில் வரும். ஈமான்கிற தலைப்பில் அதனிங்கிற ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறாரு. இவர் 243 உள்ளவராக இருக்கார். அதே மாதிரி முஸ்னது சாது அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது. அஹ்மது இப்னு இப்ராஹிம் தௌரக்கிங்கிற எழுதின நூல். இது 246 உள்ளவர். அதே மாதிரி முஸ்னது அப்து இப்னு ஹுமைத், இவர் 249 முஸ்னது எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து சுனனு தாரமின்னு கேள்விப்படுறோம்ல, அந்த நூல் எழுதப்பட்டது 255 உள்ளவர். அப்துல்லா இப்னு அப்துல் ரஹ்மான் தாரமி எழுதின நூல். 35வது இடத்துல தான் புகாரி வர்றார். இந்த வருஷப்படி பார்த்திங்கன்னா இவர் 256 தான் புகாரி இமாம் சஹீஉல் புகாரி, ஜாமியு சஹீன்னு சொல்கிறோம்ல, அந்த புகாரி கிதாபை எழுதினார். இதே புகாரி இமாம் ஹல்கு அஃஆலில் இபாத் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அடியார்களுடைய செயல்கள் அவங்களாக உண்டாக்கி கொள்ளக்கூடியதா விதியில் உள்ளதான்னு அந்த கருத்து ஒற்றையான தலைப்பு, அந்த மாதிரி ஹதீஸுகளை தொகுத்து எழுதியிருக்கிறாரு. இது ஜுஸுங்கிற வகையில் உள்ளது, சின்ன குட்டி தலைப்புக்கு உள்ள ஒரு நூல். இதுவும் புகாரி தான். அதே மாதிரி புகாரி அல் அதபுல் முஃப்ரதுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இவர் இது புகாரியில் உள்ள ஹதீஸ் இல்லாமல் கொஞ்சம் சனதில் சுமாராக இருக்கிறது, பலவீனமானதெல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது. இது புகாரி எழுதினாலும் புகாரி சஹீஹுல் புகாரி தரத்தில் உள்ளது கிடையாது. இது ஃபில்டர் பண்ண வேண்டிய ஹதீஸ் நிறைய இருக்கிறது. அந்த அதபுல் முஃப்ரத் எழுதியிருக்கிறாரு. இதுவும் புகாரி எழுதின கித்தாபு தான். அடுத்தது ரஃபுல் எதைனி ஃபிஸ்ஸலா, தொழுகையில் கையை உயர்த்துறதுன்ற நான் ஜுஸுன்னு சொன்னேன்ல, இது எழுதியிருக்காரு. இது புகாரியுடைய கித்தாபு தான். அதே மாதிரி புகாரி அல் கிராத்து ஹல்ஃபுல் இமாம்,
இமாமுக்கு பின்னாடி ஓதணுமா ஓதக்கூடாதான்னு ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஹதீஸ்கள் மட்டும் எழுதியிருக்கிறாரு 256. அதே மாதிரி வந்து அல் வஹதான் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதுவும் புகாரி இமாம் எழுதுனது தான். அதில் என்னென்னு கேட்டால் ஒரு ஹதீஸை அறிவித்த சஹாபின்றதுக்கு அர்த்தம். அதில் என்ன இருப்பார்னா, ஒரு சஹாபி இருப்பார், அவர் ஒரு ஹதீஸ் தான் அறிவித்திருப்பார். அப்படியான ஆட்களையாக பொறுக்கி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் வந்து வஹதான்ங்கிறது இது புகாரில் உள்ளது. அதே மாதிரி புகாரி எழுதின இன்னும் ஏராளமான நூல்கள் வந்து இப்னு ஹஜர் மென்ஷன் பண்ணுவார். அதெல்லாம் மஃப்கூது தேடி பார்த்தா இல்லை, வரலாற்றில் அந்த பிரிண்டரில் என்ன செய்யலை, ஆக்கப்படலை. எங்கேயாவது மியூசியத்தில் இருந்து பிற்காலத்தை அதை கண்டுபிடிச்சி கூட அச்சிடப்படலாம், கிடைக்காத நூல்கள். அதே மாதிரி முஸ்னது பிலால் இப்னு ரபாஹ், பிலால் ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, அவங்க அறிவித்த ஹதீஸுகள் அப்படிங்கிற பேரில் ஹசன் இப்னு முகமது சப்பாஹ் என்பவர் அறிவித்திருக்கிறாரு, புக் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் முஸ்னது வகையில் உள்ள வகை 260 உள்ளது. அதுக்கடுத்து 261 தான் முஸ்லீம் அவர்கள் சஹி முஸ்லீம்னு சொல்கிறோம்ல, புகாரி முஸ்லீம், அந்த முஸ்லீம்ங்கிற கிதாப் எழுதப்பட்டது 261. எழுதப்பட்ட வருஷம் இல்லை, எல்லாமே அவர் இறந்த வருஷங்கள். இந்த நான் சொன்ன வருஷங்கள் எல்லாமே அந்த நூல் ஆசிரியர்கள் மௌத்தா போன வருஷங்கள். 261னா 250 எழுதியிருப்பார். 261 மௌத்தா போனவர். அதுக்கப்புறம் வந்து அல் முன்ஃபரிதாத்து உல் வஹதான், இதில் வந்து ஒரு ஆள் ஒரே ஒரு ஹதீஸை தான் அறிவித்திருப்பாங்கல்ல ஆள்க, அப்படியானதை தேர்ந்தெடுத்து நினைஞ்சிருக்காங்க, ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. இதுவும் முஸ்லீம் இமாம் எழுதின நூல் தான், 261 மௌத்தா போனவர். அது மாதிரி தபக்காத்துங்கிற பேரில் முஸ்லீம் இமாம் வந்து ஒவ்வொரு ஆளுடைய வரலாறுகளையும் எழுதியிருக்கிறாரு. இதுவும் 261 மௌத்தா போனவர் தான். அதே மாதிரி வந்து முஸ்னது உமர் இப்னுல் ஹத்தாப், உமர் அறிவித்த ஹதீஸுகளே ஒரு புத்தகம் எழுதி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் முஸ்னதில் வரக்கூடியது. யாக்கூப் இப்னு ஷைபாங்கிறவர் எழுதுனது 262 உள்ளவர். அதே மாதிரி அப்துல்லா இப்னு உமருடைய ஹதீஸுகள் அப்படின்றே ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து முகமது இப்னு இப்ராஹிம் தர்சூசிங்கிறவர் எழுதுனது 273 உள்ளவர். அதுக்கப்புறம் தான் அபுதாவுதுன்னு சொல்கிறோம்ல, சுனன் அபுதாவுது, அவர் எழுதின ஹதீஸ் நூல். இவர் 275 மௌத்தா போனவர். அதுக்கடுத்து திருமதிங்கிற நூல், இவர் வந்து நம்ம திருமணி சொல்கிறோம்ல அந்த நூல், இவர் 48வது நூலாக இது வருகிறது. இவர் 275 மரணித்தவர். அதுக்கப்புறம் இப்னு மாஜா எழுதப்பட்டது 275, சமகாலத்தில் உள்ளவர்கள். இப்னு மாஜாவும் திருமதியும் 275 மௌத்தா போனவங்க. அதுக்கடுத்தது தாவீல் முக்தலஃபில் ஹதீஸ்ன்ற ஒரு நூல் இருக்கிறது. இது வந்து ஹதீஸில் வந்து முரண்பட்ட ஹதீஸுகளாக வரும்ல, அவைகளில் தொகுத்து அதை இணக்கமான விளக்கத்தையும் சேர்த்து கொடுத்துருப்பார். அந்த மாதிரி நூல் வந்து 276 எழுதப்பட்ட ஒரு நூல். அவுலியான்னு சொல்லி ஒரு நூல் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஜுசு மாதிரி அந்த இறைநேசர்கள்ங்கிற தலைப்பை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸுகள் இருக்கிறது. இப்னு அபி துன்யாங்கிற பேரில் அறியப்பட்டவர் இதை எழுதியிருக்கிறாரு. இது 281 உள்ளது. அதே மாதிரி துவாங்கிற பேரில் ஒரு கிதாபு எழுதியிருக்கிறாரு, அதே இப்னு அபி துன்யா 281. இதெல்லாம் அந்த துவா சம்மந்தப்பட்ட ஹதீஸ் மட்டும்தான் இருக்கும், அப்படி ஜுசு மாதிரி. அது மாதிரி முஸ்னதுல் ஹாரிஸ் இப்னு உசாமா எழுதின கிதாபுக்கு பேர் முஸ்னதுல் ஹாரிஸ், அப்படி எழுதியிருக்காரு, 282 உள்ளவர். அதுக்கப்புறம் அல் ஆஹாது உல் மசானி, ஒருவர் 2 பேர் அறிவித்த ஹதீஸுகள்ன்ற அடிப்படையில் ஒரு கிதாபு அபுபக்கர் ஷைபானி எழுதியிருக்கிறார், 287 உள்ளவர். அதே மாதிரி ஜுஹுதுங்கிற பேரில் அதே ஆள் எழுதியிருக்கிறாரு, 287. அதே ஜிஹாதுங்கிற பேரில் அதே ஆள் எழுதியிருக்கிறாரு, 287. அல் ஃபித்தன்கிற ஃபித்னாக்கள் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிறாரு. நோய்ம் இப்னு ஹம்மாதுல் மரூசிங்கிறவர் எழுதியிருக்கிறார், 288. சுன்னாங்கிற பேரில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாரு. அஹமது இப்னு ஹம்பலுடைய மகன் அப்துல்லா இப்னு அஹமது எழுதினார், இவர் 290 உள்ளவர். அதுக்கடுத்து பஸார்னு இது கேள்விப்பட்ட நூல். பஸாருங்கிற நூல் வந்து 292 அஹமது இப்னு ஆம்ருங்கிற அபுபக்கர் அல் பஸாருங்கிறவர் எழுதின நூல். அதே மாதிரி சுன்னாங்கிற பேரில் இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு, முகமது பின் நசுர் அல் ஹஜ்ஜாஜுங்கிறவர். அந்த நூல் 294 உள்ளது. இவைகள்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிற நூல்களாக இல்லை. இதில் சொன்னதில் வந்து அந்த 6 கிதாபுகளும் பஸாரு 1-2 தான் உங்களுக்கு அறிஞ்சதாக இருக்கிறது. அதே மாதிரி தலீமு கத்ரி சலாத், தொழுகையின் மகத்துவத்தை அறிந்து கொள்றதுங்கிற அடிப்படையில் தொழுகையின் சிறப்பை பேசக்கூடிய ஹதீஸ், இதெல்லாம் ஜுசு வகையில் வரக்கூடியது. முகமது பின் நசர் பின் அல் ஹஜ்ஜாஜ் எழுதினார், இவர் 294 உள்ளவர். அதுக்கப்புறம் சிஃபத்துல் முனாஃபிக்குடைய தன்மைகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் அந்த செய்தி மட்டும்தான் அதில் இருக்கும். அப்படி ஒரு நூல் வந்து 301 வந்த ஜாஃபர் இப்னு முகமது அல் அஃப்ரியானிங்கிறவர் எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் சொன்னோம் நசையெல்லாம் பின்னாடி கொஞ்சம் பிந்தி வர்றாரு பாருங்கள். நசை என்பது வந்து அகமது பின் ஷுவைப் நசைங்கிறவர் எழுதின கித்தாபு. நம்ம தான் நசைன்னு சொல்கிறோம்ல அந்த கித்தாபு. இவர் வந்து 303 உள்ளவர். அதே நசை வந்து முஜித்தபாண்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு,
அதே 303 உள்ளவர். அதே நசை வந்து சுனனுல் குபுரான்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாரு, 303 உள்ளவர் தான். அது சுனனு சுகுராண்டு ஒன்று அவரே எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அமலுல் யௌமி லைலாண்டு அவரே தான் எழுதியிருக்கார், நசை தான் எழுதியிருக்கிறார். தபக்காத்துங்கிற பேரில் ஒரு நூல் இருக்குது. இதெல்லாம் 303 வந்து நசை அவர்கள் எழுதின நூல்கள் கிடைக்கிறது. அடுத்ததாக வந்து முன்தகா இப்னுல் ஜாருதுடைய முன்தகாங்கிற கிதாப் இருக்கிறது. இது வந்து நைசாபூர் எழுதினது. இது வந்து 307 உள்ளவர். அதுக்கப்புறம் முஸ்னத் அபு யாலாங்கிறவர் 307 வந்து எழுதினவர், மரணித்தவர் எழுதின நூல் 70வது நூல். அதுக்கப்புறம் வந்து இல்லை முஸ்னத் அபு யாலால் மூசலின்னு சொல்லி அஹ்மது இப்னு அலி அல் முசன்னாங்கிறவர் பின்னாடி வந்து அதை எழுதுகிறார். முஸ்னத் அபு யாலாங்கிறத அந்த சுனனு மாதிரி மாற்றி எழுதுகிறார். இது 307 உள்ளது. ஃபலாயிலுல் மதீனா, மதீனாவின் சிறப்புகள்ங்கிற பேரில் அபு சயீதுல் முஃபல்லல் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு, 308 உள்ளவர். அது மாதிரி சரிஹு சுன்னாங்கிற பேரில் தபரின்னு சொல்கிறோம்ல, இப்னு ஜரீர் தபரி அவங்க எழுதின நூல் வந்து 310 உள்ளது. அது மாதிரி தபரியுடைய தாரிக் வரலாறு, தாரிக்குன்னா சனதோடு எழுதுவார். அதில் நிறைய கூட குறைவெல்லாம் இருக்கும்னு முன்னாடி விளக்கியிருக்கிறோம். அந்த நூல் வந்து 310 எழுதின ஒரு நூல். அதே மாதிரி சஹி இப்னு ஹுசைமாவுடைய கிதாப் வந்து முகமது இஸ்ஹாக் அவருடைய பேர், இப்னு ஹுசைமான்னு அறியப்பட்டவர். இவர் 311 எழுதினவர். சுன்னாண்டு ஒரு நூல் இருக்கிறது, அகமது இப்னு முகமது பின் ஹாரூன் அல் ஹல்லால் அவர் எழுதினது. இவர் 311 உள்ளவர். முஸ்னத் உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய முஸ்னது அவர் அறிவித்த ஹதீஸ்ங்கிற பேரில் முகமது இப்னு முகமது அல் பாகந்தின்னு எழுதுகிறாரு 312. இது அது மாதிரி கிதாபு. அது மாதிரி முஸ்னத் அபி அவானா எப்போவாது உதாரணமாக எடுத்து காட்டுற ஒரு ஹதீஸ் தான் இது. இவர் 316 உள்ளவர். முஸ்னத் உசாமா பின் ஜெயித், உசாமா அறிவித்த ஹதீஸுகள் என்று சொல்லி அப்துல்லா இப்னு முகமது அல் மர்சுபான் எழுதியிருக்கிறாரு. இது 317 உள்ளவர். அதே மாதிரி முஸ்னத் அப்துல்லா இப்னு அபி அவுஃபாங்கிற பேரில் ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அது யஹ்யா இப்னு முகமது எழுதின நூல் 318 உள்ளவர். கிதாபுல் ஆசார் அப்படின்னு சொல்லி தகாவி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது 321வது ஆண்டில் உள்ளவர். அமாலில் மகாமிலின்ற ஒரு நூல் இருக்கிறது. இவர் வந்து 330 உள்ள ஒரு ஆள். அப்புறம் முஸ்னது சாஷி அப்படின்னு நூல் இருக்கிறது. இவர் 335 உள்ளவர். அதே மாதிரி ஜுஹுதுங்கிற பேரில் ஒரு நூல் அகமது இப்னு முகமது எழுதியிருக்கிறாரு 340. ஹதீஸு ஹைசமா அல் குரைஷிங்கிற பேரில் ஹைசமா அறிவித்த ஹதீஸுகள்ங்கிற பேரில் ஒரு நூல் 343. அதே மாதிரி ஜுசுல் பத்தாக்காங்கிற பேரில், அது ஜுசு சின்ன தலைப்பில் உள்ளது, அபுல் காசிம் ஹம்சாங்கிறவர்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 358 இப்னு ஹிப்பான் ஹதீஸ்ன்னு குறிப்பிட்றோம்ல, அவர்லாம் 358 உள்ளவர். அது மாதிரி மோஜமுல் கபீர் தபுரானி, மோஜமுல் அவுசு தபுரானி, இதெல்லாம் தபுரானி வந்து 360 உள்ளவர். 360 உள்ளவர். அந்த 3 நூலையும் எழுதியிருக்கிறார், கபீர் அவுசத்து தபுரானி என்று. அதுக்கடுத்து முஸ்னது ஷாமியின், ஷாம்வாசிகளுடைய முஸ்னது அப்படின்னு சொல்லி இதுவும் தபுரானி எழுதுனது 360 உள்ளவர். அதே மாதிரி ரவுலுத்தானின்னு சொல்லி கிதாபு, இதுவும் தபுரானி எழுதுனது தான் 360. அல்மாங்கிற பேரில் வந்து அல்மாண்டா மகத்துவம் அப்படிங்கிற பேரில் எழுதப்பட்ட கிதாபு அப்துல்லா இப்னு முகமது ஜாஃபர் எழுதுகிறாரு. இது 369 உள்ளது. அது மாதிரி மோஜமு ஷூக் அபு பக்கர் அல் இஸ்மாயிலி அப்படிங்கிற தலைப்பில் இஸ்மாயிலியுடைய ஷேகுமார்கள் அப்படின்னு 371 உள்ள ஒரு ஆள். அது மாதிரி முஸ்தஹ்ரஜ் அலா சஹீல் புகாரியுடைய கிதாபுக்கு முஸ்தஹ்ரஜ்னா என்னென்னு விளக்கியிருக்கணும். அந்த நூல் எழுதியிருக்கிறாரு ஜுர்ஜானிங்கிறவர். அது மாதிரி இஸ்மாயிலிங்கிறவர் 371 உள்ளவர். அதே மாதிரி ஷியார் அஸ்ஹாபுல் ஹதீஸுங்கிற பேரில் ஹதீஸ்களை அறிஞர்களை பற்றிய அடையாளங்கள், அதுக்கு ஹதீஸுகளை வைத்து எழுதியிருப்பார். இது வந்து 378 உள்ள ஒரு நூல். அதே மாதிரி முஸ்தஹ்ரஜுல் ஹாஃபில் அபு அப்துல்லா முகமது அல் அப்பாஸ் அவர் எழுதின ஒரு முஸ்தஹ்ரஜ் 378. அதுக்கப்புறம் தாரகுத்தினி அவர்கள் 385 உள்ளவங்க, அவங்க தாரகுத்தினி எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நாசிகுல் ஹதீஸு மன்சூஹ், மாற்றிய ஹதீஸுகள் மாற்றப்பட்ட ஹதீஸுகள் என்று சொல்லி அப்படி ஒரு புக் எழுதப்பட்டிருக்கு 385. சிஃபாத்துங்கிற பேரில் ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஜுசு தாரகுத்தினி எழுதியிருக்கிறாரு. சுன்னத்து இப்னு அபி ஆசிம் எழுதின நூல் 287 உள்ளவர். 101வதாக ஈமான் இப்னு முந்தா எழுதின ஈமான். 102 வந்து மோஜமுல் ஷுயூஹ், இது 402 உள்ளது. அது முஸ்ததருக்கு ஹாக்கிம்னு சொல்கிறோம்ல, அவர் 405 வர்ற ஆள் ஹாக்கிம். அது மாதிரி முஸ்னதுல் முலக்கீன்கிறது வந்து அது 414 உள்ளது. ஏத்திகாத் அஹ்லு சுன்னா என்பது வந்து லால்காய் எழுதுனது 418 உள்ளவர். கராமாத்துல் அவுலியான்னு ஒரு கிதாப் அவரே எழுதியிருக்கிறாரு 418 உள்ளவர்.
முஸ்தஹ்ரஜுல் ஹாஃபில் அபூபக்கருல் பர்கானிங்கிறவர் 425 உள்ளவர் முஸ்தஹ்ரஜ் எழுதியிருக்கிறார். அது முஸ்தஹ்ரஜ் அல் புகாரிங்கிற பேரில் அபூ நுஐம் அவர்கள் அதாவது அஹமது இப்னு அப்துல்லாஹில் இஸ்பஹானி 430 உள்ளவர் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி அல் முஸ்னதுல் முஸ்தஹ்ரஜ் அலா சஹி முஸ்லிமுக்கு முஸ்தஹ்ரஜ்னா வழக்கியாச்சு, அதை இஸ்பஹானின்னு எழுதியிருக்கிறார் 430. அதுக்கப்புறம் இது முஸ்னத் அபு ஹனீஃபாவுடைய காலம் ரொம்ப முந்தினது. ஆனால் அவர் பேரில் அந்த நூல் எழுதினவர் 430 தான் அபு நுஐம் இஸ்பஹானி என்பது தான் முஸ்னத் அபு ஹனீஃபான்னு பேரில் எழுதுகிறார். அபு ஹனீஃபாவின் ஹதீஸுகள்னு இது அபு ஹனீஃபா எழுதினது இல்லை, அவருடைய ஹதீஸுகள் என்ற பெயரில் இவர் பின்னாடி வந்தவர் 430 எழுதுகிறார். இது சும்மா ஒரு சின்ன புக்கு மாதிரி உள்ளது தான். அப்புறம் சுனனுல் வாரிது ஃபித்னாவை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகள் என்று சொல்லி 414 ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது. முஸ்னது ஷிஹாபுடைய முஸ்னதுங்கிறது ஹதீஸ் நூல் தான். இது 454 எழுதப்படுகிறது. அதே மாதிரி பைஹக்கி அவர்கள் எழுதினது அது சுனனுல் குப்ரா. பைஹக்கி 458 உள்ளவர், 58 மரணித்தவர். அதே பைஹக்கி சுனனு சுகுரான்னு எழுதியிருக்கிறார். அதே பைஹக்கி சக்ஃபுல் ஈமான் என்று எழுதியிருக்கிறார். அதே பைஹக்கி ஜுஹுதுல் கபீர் என்ற பெயரில் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதே பைஹக்கி ஏத்திகாத், இதெல்லாம் ஜுசு தலைப்பு வாரியாக உள்ளது, எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் இப்னு அப்துல் பர் அவர்கள் 463 தம்ஹீதுங்கிற பேரில் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. இஸ்தியாபுங்கிற பேரில் அவரே இப்னு அப்துல் பர் எழுதியிருக்கிறார், 463 உள்ளவர். அதே மாதிரி ஹத்தீபுல் பக்தாதி என்று சொல்லவர் அல் ஜாமியுல் அஹ்ராக்கிர் ராவி அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார், 463 அல் அர்பயின் 40 ஹதீஸுகள்ங்கிற பேரில் நிறைய பேர் பின்னாடி எழுதியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் எழுதினவர் இவர் அபு இஸ்மாயில் அப்துல்லாங்கிறவர் ஹர்விங்கிறவர் எழுதுகிறார் 481. அது மாதிரி ஃபிர்தௌஸுங்கிற பேரில் ஒருத்தர் தைலமின்ற அந்த நூலை சொல்லுவாங்க. இது 509 அவர் எழுதினது. அது மாதிரி மாரிஃபத் அசாமி அர்தாஃபின் நபிக்கு ரசூல்லா வாகனத்தில் போகும்போது பின்னாடி கூட்டிகிட்டு போயிருப்பாங்கள்ல, ரசூல்லாவுக்கு பின்னால் இருந்து பயணித்தவர்கள் அப்படின்ன தலைப்பில் ஒரு ஹதீஸ் கிதாப் 511 எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஷரஹு சுன்னாங்கிற பேரில் பகவி இமாம் எழுதினது 516 இருக்கிறது. அதே பகவி மசாபிஹு சுன்னான்னு எழுதியிருக்கிறாரு 516. அதே மாதிரி அதே பகவி அல் அன்வார் பி ஷமாயில் நபியுடைய ஷமாயில், அவங்களுடைய கண்ணு இப்படி இருக்குது, மூக்கு இப்படி இருக்கும்னு எழுதுகிற கிதாப் இருக்குல்ல, அது மாதிரியான கிதாபு ஷமாயில் 516 எழுதியிருக்கிறார். அது மாதிரி தாரிக் திமிஷ்கு இப்னு அசாக்கிர்னு சொல்லுவாங்க, அவர் 571 எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி இப்னு ஜவுசி என்பவர் என்ன செய்கிறாரு, ஜாதுல் மசீர்னு எழுதியிருக்கிறாரு 597. அது மாதிரி இலலுல் முத்தனாஹியாங்கிற பேர்லையும் இப்னு ஜவுசி கிதாப் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி வரலாறுல அல் காமில் ஃபித் தாரீஹ்ங்கிற பேரில் இப்னுல் அசீர் 630 வரலாறு எல்லா வரலாறும் என்ன செய்கிறாரு, எழுதுகிறார். அது அசுதுல் காபாங்கிற பேர்லையும் ஒரு நூல் எழுதுகிறார், அவரே தான் எழுதுகிறார். அதே மாதிரி அவரே தான் எழுதுகிறாரு ஜாமியுல் கபீருங்கிற பேரில். அது மாதிரி அஹாதீஸுல் முக்தாரா தேர்வு செய்யப்பட்ட ஹதீஸுகள் அப்படின்னு சொல்லி முகத்தசிங்கிற ஆள் 643 எழுதுகிறார். அல் மௌதுஆத் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்ங்கிற தலைப்பில் சஹானின்னு அறியப்பட்ட ஹசன் இப்னு முகமது எழுதியிருக்கிறாங்க 650. அது தர்ஹீபுங்கிறது முன்திரி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஒரு கிதாபு 656. அது மாதிரி நவவி இமாம் அவர்கள் அதுக்காருங்கிற பேரில் திக்ருகள்ங்கிற பேரில் எந்த திக்ரு சரியானதுன்னு சொல்லி தொகுத்து எழுதியிருக்கிறாரு, இவர் 676 உள்ளவர். ரியாலு சாலிஹின் இதுவும் இது மாதிரியான கிதாப் மிஷ்காத்து மாதிரி தொகுத்து எழுதின கிதாப் 676 உள்ளவர். இப்படியான ஹதீஸுகள்னால் இந்த ஹதீஸுகள் நமக்கு கிடைக்கிறது, இந்த நூல்கள் எல்லாம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. நம்ம எடுத்து பாட்டுற ஹதீஸுகள் எல்லாமே இதுக்குள்ள ஒன்றாகத்தான் இருக்கும். எந்த ஹதீஸ் எடுத்து காட்டினாலும் இந்த 100 நூல் எனக்கு தெரியாத 1-2 நூலுக்கு சில விடுபட்டிருக்கலாம், தேடி எடுத்த வகையில் 130 இன்னொரு ஒரு 50-25 சேரலாம். இந்த நூல்களுக்குள்ளே தான் எல்லா ஹதீஸுகளுமே என்ன செய்கிறது, அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் ஹதீஸுகளுடைய நூல்களை பற்றிய பெயர்கள் எழுதப்பட்ட ஆண்டு பிரகாரம் வரிசைப்படுத்தப்பட்டது இருக்கிறது. இது எல்லாமே கிடைக்கிறது. சிலது கையால் எழுதியிருப்பார்கள், எழுதி அதை பிரிண்டாக்காமல் விட்டு அப்படி போய் அழிஞ்சு போயிருக்கும். இது போச்சா, இதுக்கு அடுத்த இன்னும் சில ஹதீஸ் கலை விஷயமாக விவரங்கள் இருக்கிறது, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.